ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு அருள் புரிவானார். யாரு பை? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. யாருக்கு? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. சஹாபாக்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், திடீர்னு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுக்கு துஆ செய்றீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. திடீர்னு துஆ செய்றீங்களே. துஆவுக்கு தகுதியானவர்கள் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். ஏன் தெரியுமா? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுலாம் நமக்கு தெரியும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்கு தகித்த போது, இவர்கள் பசியால் வாடுகிற பொழுது, அல்லாஹ் பாலைவனத்தில், அனந்தர பாலைவனத்தில் அல்லாஹ் என்ன தண்ணியை கொடுத்தான்? வரலாறு தெரியும். ஜம்சம் தண்ணீரை அல்லாஹ் கொடுத்தான். பருகினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சிலம் குழந்தை, அவர்களுக்கும் கொடுத்தார்கள். குடிச்சு முடிச்சிட்டு அது ஜம்சம் என்று சொன்னதும் அந்த தண்ணீர் அதோடு குறைந்து விட்டது, குறைவாக வந்து விட்டது. ஏன்னா பொங்கிட்டு இருக்குது. விட்டோம் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்சம் என்ற வார்த்தையை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காவிட்டால் இந்த தண்ணீர் உலகம் முழுக்க போயிருக்குமா. அவங்க போதும்ட்டாங்க, தனக்கு போதும் அல்ஹம்துலில்லாஹ். அதனால அது அதோடு நின்றுக்குச்சு. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அது அப்படியே ஒரு கட்டடத்தை எழுப்பினார்கள். சுத்தி ஒரு அணை மாதிரி கட்டினாங்க ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். எந்த இடத்தில் ஜம்சம் தண்ணீர் வருகிறதோ அந்த இடத்தில் ஒரு தொட்டி மாதிரி, ஒரு அணை மாதிரி கட்டினாங்க. பல காலம் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வறண்ட பாலைவனத்தில் நான் வாழ்ந்தேன், உணவு இல்லை, எனக்கு ஜம்சம் தண்ணீர் தான் உணவாக இருந்தது. யார் என்ன நிய்யத்தை கொண்டு குடிக்கிறாங்களோ அந்த நிய்யத்தை அது கபூல் ஆகும். ஈமான் இருக்கணும், அவ்வளவுதான். அதை அணை கட்டினார்கள். கொஞ்ச காலம் கழிஞ்ச பிறகு ஜுருஹும் குலத்தார்கள் அங்கே வந்தார்கள். குலத்தினுடைய பேர் என்ன பை? ஜுருஹும் குலத்தார்கள், ஜும்ஹூர் குலத்தார்கள் அங்கே வந்தார்கள். ஜும்ஹூர் குலத்தார்கள் அங்கே வருகிற பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த இடத்துல நாங்க வசிச்சுக்கலாமா? ஏன்னா அந்த இடத்துல ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. எந்த அளவுக்குன்னா காபாவே இல்லை. எதுவும் இல்ல, காபாவே இல்லை. வெறுமன ஒரு மணல் மேடு, அவ்வளவுதான் காபா. அதுக்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை தூண் மாதிரி கட்டினாங்க. அது வெறும் மணல் மேடு, அந்த இடம் அவ்வளவுதான், சுத்தி யாரும் இல்லை. அத்தனை இடத்திற்கும் சொந்தக்காரர் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தான். ஜும்ஹூர் குலத்தார்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளவு பெரிய வறண்ட நிலம் இது இவங்களுக்கு தான் போற, இந்த பெண்மணியினுடையது. அதனால ஜும்ஹூர் குலத்தார்கள் வந்து அவங்க கேட்டாங்க, இவங்களது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளங்கிட்டு, இங்க நாங்க வசிச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. இங்க நாங்க தங்கிக்கலாமா? இந்த ஊர்ல குடியேறி வந்துட்டோம், இங்கேயே தங்கிக்கலாமான்னு கேட்டாங்க. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்குதான் துவா, இதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நாடு இருந்தா இப்படி சொல்லி இருக்கலாம், இது அத்தனையுமே என்னதுதான் சொல்லி இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு நாம் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் கொடுத்துட்டான், இது என் ரப்பு எனக்கு கொடுத்தது, வறண்ட அத்தனை பாலைவனமும் என்னதுதான் சொல்லி இருக்கலாம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என்ன கேட்டனோ அதுதான் என்னது, நீங்க தாராளமா நீங்க வசிச்சுக்கலாம், எங்க வேணுமானாலும் நீங்கள் வசித்துக் கொள்ளலாம் என்று அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த முழு பரண்ட பாலைவனம் என்னது கிடையாது, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வசித்துக் கொள்ளலாம். நான் அல்லாஹ்ட்ட கேட்டது ரிஸ்க், அது கிடைச்சிருச்சு. எது? ஜம்சம் தண்ணி, அது எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு இதுதான், எனக்கு இது போதும் சொல்லிட்டு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க ஜும்ஹூர் குலத்தார்கள் இடத்துல, எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் டென்ட் கட்டிட்டு கூடாரம் அணிந்து கொண்டு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், இந்த ஜம்சம் தண்ணீர் எனக்குரியது, இதில் நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இக்கு வச்சுட்டு அடுத்து சொன்னாங்க, உரிமை தான் கொண்டாடக்கூடாது, பயன்படுத்தலாம். உரிமை கொண்டாடக்கூடாது, வேற என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தார்கள். அல்லாஹ் கொடுத்துட்டான், இருந்தும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஜான் கூட நமக்கு வேணாம், என் ரப்பிட்ட என்ன கேட்டனோ அந்த ரிஸ்க் எனக்கு போதும். அதனால் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, நல்லவர்கள் நிலத்தின் மீது ஆசை வைப்பதில்லை, ஏன்னா அது கொண்டு போறது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, அந்த நிலத்தை என்ன சென்று கொண்டு போறதில்லை, கொண்டு போவதில்லை என்று இரையச்சமுடையவர்கள் தெரிந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.